எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கண்டிப்பா என் அண்ணனுங்க இருக்க சைடு தான் ஜெயிக்கணும். ஆமாடா குட்டிமா, கண்டிப்பா நீ வேணா பாத்துட்டே இரு, நாம தான் ஜெயிக்க போறோம். ஆமாண்ணா. மாமா கண்டிப்பா நீங்களா தான் ஜெயிக்கணும். ஆமாண்ணா நீங்க தான் ஜெயிக்கணும். இப்பொழுது அடுத்த போட்டியாக கயிறிழுத்தல் போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியாளர்கள் ரெடியா வந்துட்டாங்க. இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் ரெடியா இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப கயிறிழுத்தல் போட்டியை நம்ம ஆரம்பிக்கிறோம். நாம பார்க்கலாம் இப்ப எந்த டீம் ஜெயிக்க போறாங்கன்னு. எல்லாரும் கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அப்படிதான் இழுங்க இழுங்க. அண்ணா சூப்பர், நாம தான் ஜெயிக்கணும். இழுங்க. சூப்பர். ஐ நாம ஜெயிச்சிட்டோம். பெண்களுக்கான சிலம்பம் போட்டி நடைபெற உள்ளது. யானி, வைஷுக்கு சின்ன வயசுல இருந்தே சிலம்பம் கத்து கொடுத்துட்டீங்களோ? அது கவின் அவ ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் கற்றுக்கணும்னு அவளுக்கு ஆசை இருந்துச்சு. அதில் சின்ன வயசுலேருந்தே சிலம்பம்ல அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிறைய காம்படிஷனில் கடந்திருக்கா. நிறைய மெடல்ஸ் அண்ட் கப்ஸ் எல்லாம் இருக்குது வீட்டில். அட சூப்பர் அனிதா. ஆனாலும் போகவே மாட்டேன்னு இவ்வளோ நேரம் இங்கே நின்று அடம் பிடிச்சிட்டு இருந்தா. தெரியலக்கா, அவளுக்கு ஏதாவது கூச்சமாக இருந்திருக்குமோ என்னமோ. இதுல என்ன இருக்கு? திறமை இருந்தா அது வெளிக்காட்டுறதுல தப்பு இல்லைல்ல. இப்ப பாரு, என் மச்சினிச்சி நல்ல திறமைசாலி தான் போல. கரெக்ட் தான், உங்க மச்சினிச்சி நல்ல திறமைசாலி தான். சரி திரும்பி அங்க பாருங்க. இப்போ நடந்துட்டு இருக்க சிலம்பம் போட்டியில ஆல்ரெடி 2 பேர் அவங்க திறமையை காமிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வைஷ்ணவி அக்கா அவங்களோட திறமையை காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. அக்கா நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? நான் ரெடியா தான் இருக்கேன். வைஷ்ணவி அக்கா ரெடியா இருக்காங்களா? இப்போ போட்டி ஸ்டார்ட் ஆகுது. என்னங்க? ஏங்க அது எனக்கு மசாலா பூரி சாப்பிடணும் போல இருக்கு. அங்க பாருங்களேன், பானிபூரிலாம் வச்சிருக்காங்கங்க. ப்ளீஸ் 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 எனக்கு ஒன்று வாங்கி தரீங்களா? மசாலா. அது எப்படி அனிதா, குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? நீ கேக்குற தோரணைய பார்த்தா யாருக்கும் வேண்டான்னு சொல்லவே மனசு வராது போல. ஆனா இதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாதுமா. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட்டாணி மசாலா தானே வாங்கி கொடுக்க சொல்கிறேன். அதிலலாம் ஒன்றும் இல்லை. என்னைக்காச்சும் தானே சாப்பிட்றோம். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கு. வாங்கி கொடுங்க. சரி ஓகே, வா போலாம். நிஜமாவா? ஆமாடி, வா. ஓகே போலாம் போலாம். அண்ணே வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்கண்ணே? தம்பி ஒரு பட்டாணி மசாலா கொடுப்பா. ஒண்ணு போதுமாண்ணே? போதும்பா, ஒண்ணு போதும் கொடு. சரிங்கண்ணே. ஏங்க ஒன்று மட்டும் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வேண்டாமா என்ன? இல்ல அனிதா, எனக்கு இதெல்லாம் அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ சாப்பிடு, உனக்கு பிடிக்கும்னு சொன்னல, நீ சாப்பிடு. என்ன மனுஷன் நீங்க? உங்களுக்கு அப்படி என்னதாங்க பிடிக்கும்? எது சாப்பிடணும்னாலும் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இதெல்லாம் இந்த மாதிரி வந்தாதாங்க கிடைக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும் தெரியுமா. சாப்பிடுங்க ஒன்று. இல்ல அனிதா, பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. அதான் நீ சாப்பிடுறல, அதுவே போதும். என்னங்கண்ணே? எவ்வளோப்பா? அண்ணா 40 ரூபாய். சரிப்பா. என்ன பார்த்துட்டே இருக்க, வாங்கிட்டு சாப்பிடு. சூடா இருக்கு, அதான் கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்லையா? இவ்வளோ லேட் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் அங்கங்கே தான் இருக்காங்க. நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகலாம். அப்ப சரி. நிழல் தரும்
இவள் பார்வை வழி எங்கும் ஆம். இனி தேவை உயிரே உயிரே உயிர் அட, சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரி ஓகே வருமா உடல் சாகும் ஆசை தீந்துருச்சா மேடம்? செம்ம டேஸ்ட் இல்ல. எங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சாப்பிட்டு போலாம். அடியே சரி சரி, வாங்க வாங்க, அங்க போலாம். அங்க வேற ஏதோ போட்டி நடந்துட்டு இருக்கு, போலாமா? சரி வா போலாம். என்ன கவின்? வைஷு சூப்பரா இருந்தது தெரியுமா? சூப்பரா சிலம்பம் சுத்தின. தேங்க்யூ. நீங்களும் தான். நீங்க 3 பேரும் சேர்ந்து எப்படியோ டக் ஆஃப் வார்ல வின் பண்ணிட்டீங்கல்ல. அதுவும் இதுவும் ஒன்னா வைஷு, அது ஜஸ்ட் இழுக்கிறது தான். பட் இது அப்படி இல்லைல்ல, புதுசா ஒரு கலையை கத்துக்கிறது. நீ கத்துக்கிட்டு அதுல நிறைய பிரைஸ் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன்னு அண்ணி சொன்னாங்க. சூப்பர் தெரியுமா? தேங்க்ஸ் கவின். அது சின்ன வயசுல இருந்து எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அது ஏதாச்சும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். சிலம்பம்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால கத்துக்கிட்டேன். சூப்பர். சரி, நாம இங்க தனியா நின்று பேசுறது யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நாம அங்க போலாம் வாங்க. நீ எப்பதாண்டி மாற போற? எப்ப பார்த்தாலும் தனியா பேசுறது இவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க, அவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு. நீ மட்டும் ஒரு பதில சொல்லு, அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். அதெல்லாம் நடக்கிறப்ப பார்க்கலாம் கவின். இப்போ வாங்க, அடுத்து என்ன போட்டி நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லா போட்டியும் நான் பார்க்குறது. எங்கள் ஊர்லேயும் நடக்கும், ஆனால் அம்மா இந்த மாதிரிலாம் அவ்வளோவா வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கூடையும் பார்க்கறது ஜாலியாக இருக்குது. கவலையே படாத, இனிமே வருஷம் வருஷம் பாட்டி வீட்டுக்கு வந்துடலாம். நீயும் வருஷம் வருஷம் இதே மாதிரி சிலம்பம் சுத்துவியா? உனக்கு என்னென்ன போட்டிலாம் தோணுதோ எல்லாத்துலயும் கலந்துக்கோ. அப்படியா? சரி ஓகே. ஏய், இப்போ நீ என்ன சொன்ன? ஓகேன்னு சொன்னேன். வைஷு அப்போ ஹலோ ஹலோ, நிறுத்துங்க கவின். என் அக்காவை உங்கள் அண்ணாக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படி இருக்கப்போ அக்கா வரனால அப்பப்போ என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவா. நான் அந்த மீனிங்கில் சொன்னேன். அதானே பார்த்தேன். சரிம்மா வா போலாம். போலாம். ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல, உன்னால கண்ணும் தூங்கல, எனக்குன்னு புரியல, உலகமே நமக்கு. அடுத்து இங்க நடக்க இருக்க போட்டி உரியடித்தல். இந்த உரியடித்தல்ல எப்பயுமே நம்ம ஊர்ல குமார் அண்ணா தான் ஜெயிச்சுட்டே இருப்பாரு. இந்த வருஷமும் அவர் தான் களத்துல இறங்கி இருக்காரு. பார்க்கலாம் இந்த வருஷமும் உரியடித்தல்ல அவர் தான் ஜெயிக்கிறாரா இல்லையான்னு. ஏங்க, இது அந்த பானை உடைக்கிற போட்டி தானே? ஆமா நித்யா. நீங்களும் கலந்துக்கலாம்ல. இல்ல நித்யா, அந்த கயிறு இழுக்கிற போட்டியில கலந்துக்கிட்டேனா அதே கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. அதனால இதுல நான் கலந்துக்கலாம். என்னங்க சொல்றீங்க? கை ரொம்ப வலிக்குதா என்ன? புண்ணாயிடுச்சா? கையை காட்டுங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அது ஃபோர்ஸா இழுத்தனால கொஞ்சம் பெயினா இருக்கு, அவ்வளோதான். அதனால தான் இப்போ இதுலயும் கலந்துக்கலாம். தப்பா நினைக்காத. அட, இதுல என்ன இருக்கு? உங்களால முடியலன்னா வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன். கையை காட்டுங்கன்னா காட்டவே மாட்டேன்றீங்க. இப்போ வேண்டாம் நித்யா, நான் வீட்டில் போய் காட்டுறேன், சரியா? ம், ம், சரி ஓகே. குமார் அண்ணா ரெடியா இருக்காரு. அண்ணா சுத்தி விட்டாச்சு, ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. ம், இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, அங்க பாருங்க. அண்ணா முன்னேறி போங்க. அப்பா இங்க இருக்கு, வாங்கப்பா முன்னாடி வாங்க. குமாரு அப்படியே முன்னாடி வாயா. அட, இவன் எங்க போயிட்டு இருக்கான்? டேய் இந்த பக்கம் திரும்ப திரும்ப. அண்ணா உரி பின்னாடி இருக்கு, பின்னாடி போங்க. அச்சச்சோ, இவர் என்ன அவர் பக்கத்துல போயிட்டு இருக்காரு? அவர் தலையில அடிச்சிட போறாரு. அதானங்க பாவம். டேய் கிறுக்கா, பின்னாடி இருக்குடா, பின்னாடி போடா. அதெல்லாம் இல்ல, இங்கதான் உரி இருக்கு. எல்லாரும் என்ன ஏமாத்தவா பாக்குறீங்க? இந்த வருஷமும் கப்பு எனக்கு தான், நான் தான் ஜெயிப்பேன். ஆமா. டேய் கிறுக்கா, நான் தான் சொன்னேன்லடா உரி அந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்குன்னு. நீ என்னன்னா கரெக்டா அடிக்கிறேன்னு வந்து என் மண்டையிலே அடிச்சிட்ட. உன்னெல்லாம். அச்சோ பாவங்க, நல்ல தலையிலே அடிச்சிட்டாரு. அவருக்கு வலி எடுத்திருக்கோம். அம்மா நித்யா பாவம் தான். அப்பா நான் தான் சொன்னேன்ல இந்த பக்கம் இருக்குன்னு, நீங்க எதுக்கு இந்த பக்கம் வரவே இல்ல? அண்ணா அண்ணா சாரிண்ண, தெரியாம. அட போடா டேய், வருஷம் வருஷம் இவன் தான் ஜெயிக்கிறான், அதனால கண்டிப்பா இந்த வருஷமும் அடிச்சிருவான்னு பார்த்தேன். நீ என்னன்னா வந்து என் மண்டையிலே அடிச்சிட்ட. போடா டேய். அண்ணா அண்ணா மன்னிச்சிடுங்கண்ணே. சார், என்ன பண்ணா?
சார் நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எந்த போட்டியிலுமே கலந்துக்காம இருந்தா எப்படி? இதுல நீங்க போய் கலந்துக்கோங்க சார். என்ன? இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுவரையும் இந்த மாதிரிலாம் நான் எதுலையுமே கலந்துக்கிட்டதில்ல. இப்போ சடனா கலந்துக்கிட்டா தோத்துட்டா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குங்க. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா நீங்க கலந்துக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. நம்பிக்கையா பண்ணுங்க. இங்க அவரு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அவரே போய் உரியில அடிக்காம அவர் மண்டையில அடிச்சிட்டாரு. நான்லாம் புதுசுங்க, நான் எப்படி? அதுதானே இப்ப உங்களுக்கு பிரச்சனை. நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், ஓகேவா? எப்படி? கொஞ்சம் கீழே பாருங்க. என்னங்க புரிஞ்சுச்சா? நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது. ஆனா சத்தியமா எனக்கு புரியல. என்ன பண்ணணும்? இப்ப எதுக்கு கொலுசு நீங்க காமிச்சீங்கன்னு தெரியுது. இதுல என்ன இருக்கு புரிஞ்சுக்க? ஷோ, சரியான மக்குங்க. நீங்க ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல், வெளியில சொல்லாதீங்க, சிரிச்சிருவாங்க. அட, என்ன அப்பன்னா இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் வேற எப்படி சொல்றதா? அண்ணாலாம் பக்கத்துல இருக்காங்க, நான் என்ன எப்படி சொல்றது? ஒன்றும் இல்லை, இப்போ நான் போய் அங்கே ஆதி அண்ணா பக்கத்தில் நின்றுக்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு சுற்றி விடுவாங்க, எந்த பக்கம் வரணும்னு நான் கொலுசை ஆட்டிகிட்டே இருப்பேன். அந்த சவுண்டு கேட்டு வந்து அடிச்சிடுங்க, ஓகே? என்னது? இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? அதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க, சரியா? எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா என்ன? உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதாய் என்ன அப்பன்னா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. இது செய்ய மாட்டேன்னு சொல்லுவேனா? ஓகே. ஆனா ஜெயிக்கலனா கோச்சுக்க மாட்டீங்களே? எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. உங்களை கண்டிப்பாக நான் ஜெயிக்க வைப்பேன். பார்க்கலாமா? போகலாமா? ம். மச்சான் சூப்பர்டா மச்சான். அப்படியே முன்னாடி வா பார்க்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா நீ உரி அடிக்கிற. ஐயோ, எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே. சுத்தி விட்டு போயிட்டானுங்க. நேரா போகணுமா இல்ல சைட்ல போகணுமா? பாவம், எப்படி போறதுன்னே தெரியாம முழிக்கிறாரே. இங்க இந்த பக்கம் வாங்க. கொலுசு சத்தம் இந்த பக்கம் தான் கேக்குது. அப்ப கண்டிப்பா இந்த பக்கம் தான் போகணும். வந்துட்டு இதுக்கு திரும்பி நிக்கிறாரு? இந்த பக்கம் திரும்புங்க, திரும்புங்க. மச்சான் கரெக்டா, கரெக்டான பொசிஷனுக்கு வந்துட்டேன். அடி. ஆமாங்க, அடிங்க. இங்க உங்க தங்கச்சி சரியான ஆள எப்படி சிக்னல் கொடுக்கறாங்க பாருங்க. என்ன சிக்னலா? என்ன சிக்னல் கொடுக்குறான்? நல்லா நோட் பண்ணுங்க, உங்க தங்கச்சி என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா கொலுசுல தான் சிக்னல் கொடுக்கறான், நல்லா பாருங்க. அட ஆமா. கண்டிப்பா மாப்பிளைய ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா போலயே. சூப்பர் இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான், பரவாயில்லையே. அப்புறம் அவ யாரு? என் தங்கச்சியாக்கும். சரிதான்ப்பா, நான் எதுவுமே சொல்லல, உங்க தங்கச்சி தான். உனக்கு என்னடா அபிக்குட்டி, நல்லா பலூன் வாங்கிட்டு ஜாலியா வந்தாச்சு மேடம், அப்படிதானே? அருண் அண்ணா போட்டியில ஜெயிக்க போறாரான்னு பார்க்கலாம். பக்கத்துல வந்துட்டாரு, உரி அடிப்பாரா மாட்டாரா? எங்க அடிங்க. சூப்பர் சூப்பர். மச்சான் சூப்பர். தனியாக இருந்து வெறுப்பாகி போச்சு அப்பனா நம்ம ஜெயிச்சிட்டோம். நீ வந்ததால என் சோகம் போச்சு மெதுவா மெதுவா நீ பேசும்போது சொகமா சொகமா நான் கேட்கிறேன் இது சார காத்து என் பக்கம் பார்த்து சார் இறக்கி விடுங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க, இறக்கி விடுங்க. அடுத்து இப்ப தம்பதிகளுக்கான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, வைஃபை வந்து ஹஸ்பண்ட் தூக்கி வச்சிட்டு இருக்கணும். 1 மணி நேரம் யாரு தூக்கி வச்சுட்டு அப்படியே நிக்கிறாங்களோ அவங்க தான் இதுல வின்னர். பார்க்கலாம் எத்தனை பேர் அவங்க வைஃபை 1 மணி நேரம் தூக்கி வச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்க தானே போறோம். என்னது 1 மணி நேரம் தூக்கி வச்சிருக்கணுமா? என்னங்க நீங்க என்ன 1 மணி நேரம் தூக்கி வச்சிருக்க மாட்டீங்களா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த பரிசு எனக்கு தான் வேணும் பாத்துக்கோங்க. அதனால உங்களால முடியலனாலும் நீங்க தூக்கி வச்சுதான் ஆகணும். அடியே, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுடி. எப்படி உன்னை 1 மணி நேரம் தூக்கி வச்சிருக்கிறது? கை என்னத்துக்கு ஆகுறது? நீங்க கவலையே படாதீங்க, உங்க கைக்கு நான் மசாஜ் பண்ணி விடுறேன், சரியா? அதனால கீழே மட்டும் போட்டுட்டீங்க. அடியே செல்லம்மா, என்னாலாம் 1 மணி நேரம் தூக்கி வச்சிருக்க முடியாதுடி. பரவாயில்லைங்க, உங்களால
பொத்துன்னு கீழே மட்டும் போட்டுறாதீங்கங்க, இடுப்பு உடஞ்சிரும். சரி சரி, கொஞ்ச நேரம் தூக்கி வைக்கிறேன், முடியலன்னா சொல்றேன். சரிங்க. இங்க கஷ்டமா இருக்கா? ப்ரைஸ்லாம் வேணும்னு இல்லை, உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் இறங்கிக்கிறேன். அப்படிலாம் இல்லை பொண்டாட்டி, கண்டிப்பா இந்த பிரைஸ் நமக்கு தான். சரியா? என் பொண்டாட்டி அந்த இளவட்டு கல்லையே தூக்க வச்சா, அந்த அளவு கூட நீ வெயிட் இல்லை, உன்னை தூக்க மாட்டேன்னா என்ன? இல்லை, ஏற்கனவே அந்த கல்லை வேற உங்களை தூக்க வச்சேன், உடம்புலாம் ஏற்கனவே வலிச்சிருக்கும். அதான் முடியலன்னா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா, என்னால் முடியும். இந்த பிரைஸ் நமக்கு தான். சரியா செல்லம்? கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க. என்ன நித்யா, கம்ஃபர்டபுளா இருக்குதானே? இருந்தாலும் உங்களுக்கு கை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எப்படி தூக்கி வச்சிருக்க போறீங்க? விடுங்க, இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த போட்டியில் கலந்துக்க வேண்டான்னு. நீங்கள் தான் கேட்காம கலந்துக்கிட்டே ஆகணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க. உங்களுக்கு கை வலிக்குதுல்ல, விடுங்க, பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சுத்தமாக கைவலி இல்லை தெரியுமா? இந்த மாதிரி போட்டிலாம் வச்சா எதுக்கு நித்யா கை வலிக்கும்? உன்னை தூக்கி வச்சுட்டே இருக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ நேரம்னாலும் நான் கண்டிப்பாக தூக்கி வச்சிருப்பேன். என்ன? ஆமாம் பொண்டாட்டி. திரும்பவும் சொல்கிறேன், கை வலிக்குதுன்னா விட்டுருங்க, ஓகே? சரிங்க மேடம், பார்த்துக்கலாம். எனக்கு எப்பவுமே என் பொண்டாட்டி எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும். அதனால உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நான் எல்லாமே பண்ணுவேன். இது ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி. அதனால இந்த போட்டியில் கூட நீ தோக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உறுதுணையாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக இதில் நீ தான் ஜெயிப்ப. அது என்ன? நான் இல்லை, நாம. ஆமாம், நாம தான் ஜெயிப்போம். சரியா? ம். நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள். திரு பெருமாள், திருமதி செல்லம்மாள் இருவரும் இறங்கி விட்டதால் அவங்க இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. ஏ உமா, முடியலடி, கை வலிக்குது. என்னங்க பின்னாடி பாத்தீங்கல்ல, அவங்க 3 பேரும் உங்க பொண்டாட்டிங்களை சிரிச்சு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் என்கிட்ட சிரிச்சு பேசினா உங்களுக்கு கை வலியே தெரியாது. உம்முனே மூஞ்சி வச்சிட்டு இருந்தா. ஆமா, உன்னை பார்த்து சிரிக்க வேற செய்யணுமாடி. கொஞ்சமாச்சும் சிரிங்க. போவுமா, என்னால முடியல. இப்ப இறங்குறியா இல்ல கீழே போட்டுட்டுமா? நீல என்னையா மனுஷன், பொண்டாட்டியை கூட கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்க முடியல, பின்னாடி இருக்கவங்கள பார்த்து தெரிஞ்சுக்க. அவங்களால முடியுதுடி, என்னால முடியல. என்ன மனுஷனோ. திரு அலெக்ஸ் அண்ட் திருமதி உமா அவர்கள் இறங்கி விட்டதால் இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்கு, பார்க்கலாம் இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு. நீங்க உங்களுக்கு கை வலிக்கல, விடுங்க, நான் இறங்கிக்கிறேன். அனு, உன்னை தூக்கி வச்சுட்டே இருந்தா கை வலி கூட தெரியாதுடி. என் பொண்டாட்டியை தூக்குறதுல எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு? எவ்வளோ நேரம்னாலும் நான் தூக்கி வச்சுட்டே தான் இருப்பேன். சும்மா இருங்க, ஏற்கனவே அரை மணி நேரம் ஆச்சான். அரை மணி நேரம் என்ன தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, போதும், இறக்கி விடுங்க. இன்னும் அரை மணி நேரம்னா உங்களுக்கு ரொம்ப கை வலி வந்துடும், சொன்னா கேளுங்க. என்னால் முடியும் டீச்சலும். அதனால கண்டிப்பா என் பொண்டாட்டி இந்த போட்டியில ஜெயிப்பா. நாம கண்டிப்பா ஜெயிப்போம். சரியா? இங்க சொன்னா கேளுங்க. அது நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். ஸோ இதுல நாம தான் ஜெயிக்கிறோம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த 3 அண்ணனுங்களும் உங்க பொண்டாட்டிங்கள கீழே வெட்ற மாதிரியே தெரியலையே. பாப்போம் யாரு கடைசி வரையும் வெச்சிருக்காங்கன்னு. அதனால கண்டிப்பா நம்மளால போட்டியை டிரால தான் முடிக்க முடியும். சோ இருக்கிற முதல் பரிசை இந்த 3 பேருக்குமே பிரிச்சு வழங்கலாம். அண்ணே, அக்காங்களை இப்ப இறக்கி விடுங்க, நீங்க 3 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்றுமே ஒரு கேம் கண்டக்ட் பண்ணியிருப்பேன். இன்றைக்குமே கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் பெஸ்ட்டாக தான் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு கேமையும் பார்த்து நான் பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கிராமத்துலலாம் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை கண்டிப்பாக வைப்பாங்க. நான் இதுவரை எந்த விளையாட்டு போட்டியும் பார்த்ததில்ல. இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் வச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொங்கல் வீடியோஸ் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன்.
அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் லாஸ்ட் சண்டே லீவ் விடலை. ஏன்னா அருணுக்கும் அப்பண்ணாக்கும் கல்யாண பேச்சு ஆரம்பித்தா மட்டும்தான் அவங்களையும் பேரா என்னால் இந்த வீடியோஸில் காட்ட முடியுன்றதுக்காக தான் அந்த எபிசோடு எடுக்கணுன்றதுக்காகவே நான் வந்து சண்டே லீவ் விடாமல் நான் வீடியோ போட்டிருப்பேன். இந்த வாரமும் நேற்று 2 விளையாட்டு போட்டி தானேங்க காமிச்சேன். ஆனால் பிக்சர்ஸ்லாம் ஒரு 5-6 விளையாட்டு போட்டிக்கு எடுத்து வச்சுருந்தேன். அப்படி இருக்கப்போ எடுத்து காமிச்சாதான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு நாள் லீவ் விட்டுட்டு மண்டே போட்டேன் அப்படின்னா இந்த வீடியோட கண்டினியூட்டி போயிடுமோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கே அந்த வீடியோவும் போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் லீவ் விடாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நாளைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன். மண்டே நம்ம காதலில் விழுந்தேன் எபிசோட்ஸ் வராது. டியூஸ்டே இருந்து வீடியோ வரும். ஆமாம் உறவுகளே, இந்த விளையாட்டு போட்டிக்காக அட்மின் கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டாங்களா, அவங்களும் ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால மண்டே ஒன் டே நாங்கள் யாரும் வரமாட்டோம். டியூஸ்டே இருந்து கண்டிப்பாக எப்பவும் போல காதலில் விழுந்தேன் வரும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த குடும்ப கதைக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுக்கப்புறமும் உங்களோட சப்போர்ட் எப்போவும் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம கதையில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அது ஏற்கனவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணணும்ல. அதனால இனிமேல் நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். அப்புறம் உங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு சாரி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ஏன்னா 3 டேஸாக உங்கள் கமெண்ட்ஸ் எதுக்கும் என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். என்னென்னா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, பொங்கல் டைம். அதனால் வீட்லேயும் கொஞ்சம் வேலை. நான் பொங்கல் எபிசோட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனா, அதனால் வீடியோவும் போடணும். அதனால் பிக்சர்ஸ் எடுக்கிறது, அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சுங்க. அவங்க கமெண்ட்ஸ் பார்த்தாலும் அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, சண்டே அதுவுமா இந்த மாதிரி ஏதாச்சும் பேசி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஐம் சாரி. நான் சொன்ன மாதிரி தான் நாளைக்கு நம்ம வீடியோ வராது. டியூஸ்டே இருந்து ரெகுலராக வரும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, நாங்கள் டியூஸ்டே உங்கள் எல்லாரையும் பார்க்க வரோம். பாய்.